பக்தி பசி நேயர்களுக்கு பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவின் மூலமாக தைப்பூச திருநாள் எதற்காக கொண்டாடுகின்றோம், தைப்பூசத்தில் விரதம் இருப்பதற்கு தகுந்த நேரம் என்ன, தைப்பூச விரதம் எப்படி இருக்க வேண்டும், தைப்பூச திருநாளில் விரதம் இருப்பதால் நமக்கு என்ன என்ன பலன்கள் கிடைக்கும், இப்படியாக தைப்பூசம் குறித்த முழு தகவல்களையும் இந்த ஒரே காணொளியில் தெரிந்து கொள்ளவிருக்கின்றோம். எனவே காணொளியினை முழுமையாக பாருங்கள், முருகப்பெருமானின் அருளை பெறுங்கள். பஞ்சபூதங்களும் இறைவனுக்குள் அடக்கம் என்பதை உணர்த்தும் நாளாக தைப்பூசம் திருநாள் விளங்குகிறது. அதனால் தான் இந்த நாளில் சிவ ஆலயங்களில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுகின்றன. ஜோதிட ரீதியாக பூசம் நட்சத்திரம் என்பது சனி பகவானின் ஆதிக்கம் நிறைந்த நட்சத்திரமாகும். இது தை மாத பௌர்ணமி நாளுடன் இணைந்து வருவது கூடுதல் சிறப்பாகும். எப்படி பௌர்ணமியும் பூசம் நட்சத்திரமும் இணைந்து வருகின்ற நாள் தைப்பூசம் எனப்படுகின்றதோ, அதுபோலவே சிவனும் சக்தியும் இணைந்த அம்சமாக இருக்கின்ற முருகப்பெருமான் தைப்பூசத்திற்குரிய கடவுளாக வழிபாடு செய்யப்படுகின்றார். முருகப்பெருமானின் மிக முக்கியமான விரத நாட்களுள் ஒன்றுதான் தைப்பூசம் திருநாளாகும். தைப்பூச பெருவிழா பழனி தலத்திற்குரிய விழாவாக கருதப்படுகிறது. எனினும் உலகம் முழுவதும் உள்ள முருகன் கோவில்களிலும் தைப்பூச திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஏராளமான பக்தர்கள் பால் குடம் எடுத்தும் காவடி சுமந்தும் முருகப்பெருமானை அந்த நாளில் வழிபாடு செய்கிறார்கள். தை மாதத்தில் வரும் பௌர்ணமியுடன் சேர்த்து பூசம் நட்சத்திரம் இணையும் நாளில் தைப்பூச திருநாள் கொண்டாடப்படுகிறது. இந்த தைப்பூச திருநாள் எதற்காக கொண்டாடப்படுகிறது என்பதற்கு பல புராண கதைகள் சொல்லப்படுகின்றன. தைப்பூச திருநாளில் காவடி ஏந்தி வழிபாடு செய்வது மிக மிக பிரசித்தி பெற்ற வழிபாடாக கருதப்படுகின்றது. முதலில் தைப்பூச திருநாள் கொண்டாடப்படுவதற்கு இதுதான் காரணம் என்று கூறப்படுகின்ற நிகழ்வுகளை பார்த்துவிடலாம். முனிவர்களுக்கு பலவிதமான துன்பங்களை கொடுத்து வந்த தாரகாசுரன் என்ற அசுரனை முருகப்பெருமான் இந்த நாளில்தான் வதம் செய்தார். முருகப்பெருமான் வள்ளியை திருமணம் செய்து கொண்டதும் இந்த தைப்பூச திருநாளில்தான். அன்னை பராசக்தியின் மொத்த சக்திகள் உள்ளடக்கிய சக்தி வேலை வாங்கியதும் இதே தைப்பூச திருநாளில்தான். முருகப்பெருமானுக்கு தான் அளித்த சாபத்தினை நீக்குவதற்காக அவர் முன் தோன்றி பார்வதி தேவி காட்சி கொடுத்ததும் இந்த தைப்பூச திருநாளில்தான். ஞான பண்டிதனாக முருகப்பெருமான் தனது தந்தை ஈசனுக்கே பிரணவ மந்திரத்திற்கு பொருளை உபதேசம் செய்ததும் இந்த தைப்பூச திருநாளில்தான். வள்ளியை திருமணம் செய்து கொண்டதால் கோபம் கொண்ட தெய்வயானையை சமரசம் பேசி முருகப்பெருமான் வள்ளி தெய்வயானை சமேதரராக காட்சி தந்ததும் இந்த தைப்பூச திருநாளில்தான். தைப்பூச திருநாள் சிவன் மற்றும் பார்வதி தேவியுடன் தொடர்புடைய நாளாகவும் கருதப்படுகிறது. மார்கழி திருவாதிரையில் சிதம்பரத்தில் சிவபெருமான் தனித்து நடனமாடியதை கண்ட பார்வதிக்கு தானும் இதுபோலவே ஆனந்த தாண்டவம் ஆட வேண்டும் என்ற ஆசை வெளிப்பட்டது. பராசக்தி தனியாக ஆனந்த தாண்டவம் ஆட அதை பார்த்து மனமுருகிய சிவபெருமான் தானும் தேவி பார்வதியோடு இணைந்து நடனமாடினாராம். இப்படியாக சிதம்பரத்தில் சிவன் மற்றும் பார்வதி இருவரும் இணைந்து ஆனந்த நடனமாடியதும் இந்த தைப்பூச திருநாளில்தான். முருகப்பெருமான் அகத்தியருக்கு தமிழை கற்றுக் கொடுத்ததும் இந்த தைப்பூச திருநாளில்தான் என்று கூறுகிறது புராணம். மேலும் தைப்பூச திருநாளில்தான் நீர் உருவானதென்றும் அந்த நீரிலிருந்துதான் உயிர்கள் தோன்றின என்றும் இந்த உலகம் தோன்றுவதற்கு ஆதாரமாக இருந்த தினமும் இந்த தைப்பூச திருநாள்தான் என்று கூறப்படுகிறது. சரி, இத்தகைய தைப்பூச திருநாளில் நாம் முருகப்பெருமானுக்கு வழிபாடு செய்வதால் நமக்கு என்ன என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை வரிசையாக பார்க்கலாம். சிறப்பு வாய்ந்த இந்த தைப்பூச திருநாள் வழிபாடு செய்வதன் மூலமாக தொட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றியில் முடியும். பிரிந்த தம்பதியினர்கள் ஒன்று சேருவார்கள். குழந்தை வரம், திருமணம், ஆயுள், குடும்ப ஒற்றுமை என்று சகலமும் கிடைத்து சங்கடமற்ற வாழ்வானது கைகூடி வரும் என்பதுதான் ஐதீகம். தைப்பூசத்தன்று முருகனுக்கு நடத்தும் பூஜை மற்றும் அபிஷேகங்களை கண்டால் சகல பாவங்களும் நீங்கும் என்றும் தோஷங்களில் இருந்து நிவர்த்தி கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது. மேலும் இந்த தைப்பூச திருநாளில் முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலமாக நாம் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நினைத்தபடியே நிறைவேறுகிறது. இனி தைப்பூச திருநாளில்
நாளில் விரதம் இருப்பது தொடர்பான தகவல்களை பார்க்கலாம். தைப்பூச விரதம் இருக்கும் முருக பக்தர்கள் மார்கழி மாதத்திலேயே துவங்கி 48 நாட்கள் இந்த விரதத்தினை இருப்பார்கள். லட்சக்கணக்கான பக்தர்கள் இன்றும் இந்த தைப்பூச திருநாளில் பழனிமலைக்கு காவடி ஏந்தி கால்நடையாக வந்து முருக பெருமானை வழிபட்டு செல்கிறார்கள். அளவில்லாத பலன்களை அள்ளி தருகின்ற பல சிறப்புகளை கொண்ட தைப்பூச திருநாள் இந்த ஆண்டு 2024 ஜனவரி மாதம் 25ஆம் தேதி வருகின்றது. அதுவும் குரு பகவானுக்கு உரிய வியாழக்கிழமையன்று இந்த தைப்பூச திருநாள் வருவது கூடுதல் சிறப்பாகும். ஜனவரி 24ஆம் தேதி இரவு 10:44 முதல் ஜனவரி 25ஆம் தேதி இரவு 11:56 வரை பௌர்ணமி திதியும், அதே சமயம் ஜனவரி 25ஆம் தேதி காலை 9:14 முதல் ஜனவரி 26ஆம் தேதி காலை 11:07 வரை பூசம் நட்சத்திரமும் வருகிறது. இதனால் ஜனவரி மாதம் 25ஆம் தேதியினை தைப்பூச வழிபாட்டிற்குரிய நாளாக எடுத்துக் கொள்ளலாம். இந்த நல்ல நாளில் முருகப்பெருமானோடு சேர்த்து பார்வதி தேவி மற்றும் சிவபெருமானையும் வழிபாடு செய்யலாம். குறைகள் யாவையும் நீக்குகின்ற குரு பகவானை வழிபடுவதற்கும் இந்த நாள் உகந்த நாளாகும். தைப்பூச திருநாள் அன்று அதிகாலையில் எழுந்து நீராடி வீட்டில் உள்ள முருகப்பெருமான் படத்திற்கு மலர்களால் அலங்காரம் செய்து விளக்கேற்றி வழிபட வேண்டும். அன்று 3 வேளையும் பால் பழங்கள் மட்டும் சாப்பிட வேண்டும். விரதம் இருக்க வேண்டும். முருகப்பெருமானுக்கு பாடல்கள் என்றால் மிகுந்த இஷ்டமாகும். எனவே அன்றைய தினத்தில் கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம், சண்முக கவசம், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, திருப்புகழ் உட்பட்ட முருகப்பெருமானுக்குரிய பாடல்களை எல்லாம் பாராயணம் செய்யலாம். இந்த பாடல்கள் எதுவுமே எங்களிடம் இல்லையே என்று கூறுகின்ற நபர்கள் இந்த தைப்பூச விரதம் இருக்கின்ற நாளில் ஓம் சரவணபவா என்ற முருகப்பெருமானின் மூல மந்திரம் தன்னை நாள் முழுவதும் முழங்கிக் கொண்டே இருங்கள். மாலை நேரத்தில் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை தரிசித்துவிட்டு சந்திரனை தரிசித்த பிறகே விரதத்தினை நிறைவு செய்ய வேண்டும். அதாவது தைப்பூச திருநாளில் முருகப்பெருமானுக்காக விரதம் இருக்கின்ற பக்தர்கள் நிலவினை பார்த்த பிறகுதான் உங்கள் விரதத்தினை முறிக்க வேண்டும் என்கிறார்கள். வீட்டிலேயே வழிபாடு செய்பவர்கள் அன்றாடம் செய்வது போன்றே உங்கள் வீட்டில் பூஜை செய்து சிவப்பு நிற பூவினை முருகப்பெருமானுக்கு சூடி முருகனின் வேலுக்கு பாலபிஷேகம் செய்யுங்கள். முருகப்பெருமானுக்கு சர்க்கரை பொங்கலினை நைவேத்தியமாக படையுங்கள். தீப தூப ஆரத்தியினை காண்பித்து முன்பு கூறியது போலவே சந்திரன் வந்த பிறகு உணவு உண்ணுங்கள். அதுவரை விரதத்தினை தொடருங்கள். முடிந்தவரை காலை மாலை 2 வேளையிலோ அல்லது அந்த நாளில் ஏதேனும் ஒரு வேளையாவது ஆலயத்திற்கு சென்று முருகப்பெருமானை தரிசனம் செய்யுங்கள். இந்த கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக விளங்குகின்ற கந்த பெருமானை வழிபட எந்த துன்பமும் நம்மை நெருங்காது. முருகப்பெருமான் தேவி சக்தியிடம் வேலினை பெற்ற இந்த நல்ல வேலையினை பயன்படுத்தி நாமும் முருகப்பெருமானிடம் இருந்து அருளை பெற்றுக் கொள்வோம். வேலுண்டு வினையில்லை என்பார்கள். முருகப்பெருமான் நம்மை காக்க அவர் வேலினை ஏவி விடுவார். அந்த வேல் நம்மை காக்கின்ற வெற்றி வேலாக நம்மோடு கூட இருக்கும். நம் வினைகளை எல்லாம் தீர்க்கும். ஞான வேலாக நம்மிடம் வந்து நமக்கு ஞானத்தினை நல்கும். சக்தி வேலாய் தோன்றி நமக்கு வேண்டிய சக்திகளை எல்லாம் கொடுக்கும். நீச வினை கேடருக்கும். இந்த பூச திருநாள் வழிபாட்டினை அனைவரும் செய்திடுவீர். ஆறுமுகனின் அருளை பெற்றிடுவீர். 48 நாட்கள் முடியாத நபர்கள் தைப்பூச திருநாள் ஒரு நாளாவது விரதம் இருங்கள். முருகப்பெருமானை மனமுருகி வேண்டுங்கள். அந்த கந்தன் நிச்சயமாக வருவான். உங்கள் கவலைகளை களைவான். நாள் அடிப்படையிலும் தைப்பூசம் மிகவும் சக்தி வாய்ந்த திருநாள் ஆகும். இந்த நாளில் முருகப்பெருமானை நீங்கள் மனமுருகி வேண்டுவதன் மூலமாக உங்கள் வாழ்வில் நாளுக்கு நாள் உயர்வு பெறுவதை நீங்களே உணர்வீர்கள். சங்கடமான உங்கள் சூழ்நிலையில் இருந்து அந்த சரவணன் உங்களை மீட்க சடுதியில் வந்திடுவான். உங்கள் கவலைகள் எல்லாம் களைய பெற்று நீங்கள் கனவில் கண்ட அந்த இன்பமான வாழ்க்கையினை கந்தன் அருளால் வாழ துவங்குவீர்கள். இந்த தைப்பூச திருநாளானது உங்கள் வாழ்வில் பெரும் மாற்றத்தினை தர வேண்டும் என்பதற்காக நானும் என் அப்பன் முருகப்பெருமானை உளமாற உங்களுக்காக பக்தி பசி சேனல் சார்பாக வேண்டிக் கொள்கின்றேன். இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. உங்கள் உறவுகளோடு ஷேர் பண்ணுங்க. மேலும் பல பயனுள்ள பக்தி தகவல்களுக்கு நம்ம பக்தி பசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு பயனுள்ள பக்தி தகவலோடு உங்களை சந்திக்க வரும் வரை காத்திருங்க பக்தி பசியோடு. வேலுண்டு வினையில்லை, மகிழுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை, கந்தனுண்டு கவலையே இல்லை. எந்த வேலு வந்தாலும் கந்த வேளன் முன்னாடி சரணம் சரணம். எதிர வேலு வந்தாலும் கதிர வேலு முன்னாடி சரணம்
சரணம் சரணம். ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் என்று கூறி முடிக்கின்றேன். வணக்கம். ஓம் சரவணபவா.